Hi friends, welcome back to our channel. வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லைங்களா, இட்லி மாவு மட்டும் இருக்குங்களா, அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. பசங்களும் ஒரு திருப்தியாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இட்லி கேக் மாதிரி செய்யுங்க. ஒரு டிஃபன் பாக்ஸ் கிண்ணத்தில் நல்லா எண்ணெயை தடவிட்டு இட்லி மாவு ஊற்றி வச்சுருங்க. அன்றைக்கி காலையில் வச்ச தக்காளி சட்னி மாதிரி இருந்துச்சு. அந்த தக்காளி சட்னியை நடுவில் ஒரு சின்ன, அதாவது பாதி வேக்காட்டு அப்போ என்ன பண்ணேன், சின்னதாக ஹோல்ஸ் போட்டு உள்ளார கொஞ்சம் தக்காளி தொக்கு ஊற்றிட்டு திருப்பியும் மூடி வச்சுட்டேன். அது நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ பின்னாடி பக்கம் தண்ணி காமிச்சிட்டு அந்த டப்பாவில் இருக்கிற அந்த இட்லியை எடுத்த இட்லியை என்ன பண்ணேன், 3 ஸ்லைஸ் வர மாதிரி ஒரு நூல் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். இது கேக்கில் நம்ம செய்வோம் தெரியுங்களா, அந்த மாதிரி தான். அதில் பார்த்திங்கன்னா நடுவில் அழகாக அந்த தக்காளி சட்னி மட்டும் உள்ளே இறங்கி இருந்துச்சு. இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் அப்படின்றதுக்காக மீதி இருந்த தக்காளி சட்னியும் அந்த 2 லேயர் மேலேயும் வச்சு நல்லா தடவி விட்டுட்டு இந்த 3 லேயரையும் ஒன்று மேலே ஒன்று பழையபடி அடுக்கிட்டு மீதி இருந்த தக்காளி தொக்கையும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. எக்ஸ்ட்ராவாக வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சைட்லலாமும் கொஞ்சம் நீங்கள் தடவி விட்டுட்டிங்கன்னா பசங்களுக்கு அப்படியே கேக் மாதிரி கட் பண்ணி சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே நல்லா இது பண்ணி வச்சுட்டு மீதி இருக்கிற தக்காளி தொக்கை சைட்லலாம் கொஞ்சம் தடவி விட்டுட்டோம்னா நல்லா அழகாக வந்துடும். இதுக்கு தக்காளி சட்னி தான் இல்லை, கார சட்னியும் இருக்கலாம், இல்லை வெங்காய சட்னி, இல்லை புதினா சட்னி, இந்த மாதிரி எந்த ஒரு சட்னியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு உள்ளே தடவிட்டு மேலேயும் அது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கேக் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், பசங்களும் புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சி சாப்பிட்ருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஓரத்துலலாம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு, திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு, அதனால் செஞ்சேன். சரி, அதை அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. மசாலா கேக் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் எப்படி அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா. உடனே பாப்பா வந்தவுடனே அவளுக்கு வேண்டிய டீ ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கூடவே எக் பப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தா. இந்த மசாலா கேக்கு கூடவே ஒரு மசாலா டீ கூடவே ஒரு முட்டை பப்ஸ் சூப்பராக முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுன்னு பார்த்திங்கன்னா இதை மாதிரி திடீர்னு செய்யணுன்னா இந்த மாதிரி ஒரு இது செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்களும் திருப்தியாக இருக்கும் அவங்களுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஜாலியான டிப்ஸ் உள்ள ஐடியாவான வீடியோஸும் அடிக்கடி வரும் ஃப்ரெண்ட்ஸ், நடுவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.